ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்றைக்கி என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி வந்து கோலி சோடா 1, 2 இந்த படத்துலலாம் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இவர் டைரக்டும் பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபரும் இவர் தான் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து மியூசிக் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் சரண்யா மேடம் நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் சார், சரத்குமார் சார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்படி சிம்பிளாக ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்டார்டிங் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்பார். அந்த பிரச்சனையிலேருந்து இவரை காப்பாற்றி அந்தமானில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு. அந்தமானில் சரண்யா மேடம் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது. அவங்க கூட அவர் அந்த சரண்யா மேடம்க்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க கூட பழகிறாங்க. அப்படியே அவங்க ஹோட்டல்லேயே வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறாரு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்தமானில் ஒரு பெரிய டாலின்னு வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ஃபைனான்ஸுக்கெலாம் பணம் கொடுத்து, ஃபைனான்ஸுக்கு பணம் தராதவங்கலாம் வந்து ரொம்ப அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு டானாக இருப்பார். அவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் எப்படி பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையில் வந்து விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையில் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜான் விக்னு ஒரு படம் ஒன்று இருக்கும், ஹாலிவுட் படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. ஒய்ஃப் வந்து ஒரு நாய்க்குட்டியை கொடுத்துருவாங்க. நாய்க்குட்டியை வந்து ஒரு கேங் பண்ணுறோம். இவர் நாய்க்குட்டியை கொண்டவங்கள தேடி போய் எல்லாரையும் கொள்ளுவார் ஹீரோ. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பார்த்து போயிருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அந்த நாய்க்குட்டி காலை வந்து உடச்சிருப்பாங்க. அது நாய்க்குட்டி தெருவில் இருக்கும். விஜய் ஆண்டனி அப்பப்போ அந்த நாய்க்குட்டியை வந்து வச்சு விளையாடுவார், கொஞ்சுவார். டாக்டர் கிட்ட இந்த மாதிரி கால் வந்து உடஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது டாக்டர் சொல்லுவார், இந்த நாய்க்குட்டி காலை வந்து யாரும் வந்து வேணுன்ட்டு தான் உடச்சிருக்காங்க அப்படின்னோடனே இதோட பின்னணிலாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அந்த எல்லா ரவுடியும் அடித்து இது பண்ணி பார்க்க விடுறாரு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரையும் வந்து ஒரு ட்ரைன்டு ஃபைட்டர் மாதிரி காட்டுவாங்க விஜய் ஆண்டனி. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி பையனை வந்து கொலை பண்ணியிருப்பாரு. ஏன் கொலை பண்ணார், எதுக்கு கொலை பண்ணுவாங்க, கதை வரும், இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. பட் கதையை ஓப்பன் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்கு, கதையை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நம்மளும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் படமே முடிச்சா கதையை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு வந்து டேரக்டர் சொல்லியே இருக்க மாட்டார். அதுக்கு வந்து ஒரு பார்ட் 2 கொடுத்துருப்பாரு. இந்த படத்தை இந்த கதையை வந்து பார்ட் 1லேயே வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். எதுக்கு பார்ட் 2 போகிறாருன்னு தெரியல. எல்லாரும் டேரக்டரும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நீடு இருந்தால் தான் போகணும். ஏன்னா ஆனால் ஒரு படத்தை எடுத்துட்டு பார்ட் 2 லீடு கொடுத்தாங்க. ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படம்லாம் இந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லேயே ரொம்ப இதுவாக இருக்கும். கதை என்னன்றது, ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்றது ஓப்பனே பண்ணலை. இவர் வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி இருப்பாங்க. சத்யராஜும் இவருக்கு மேலே வந்து சத்யராஜும் சரத்குமார் சீஃப் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அதை வந்து இவர் அசைன்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இவர் போய் எல்லா ஊர்லேயும் அடிச்சு பார்க்க விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். இதோட பின்னணி என்ன, இதோட ஃப்ளாஷ்பேக் கதை கடைசி வரைக்குமே ஓப்பன் பண்ணவே இல்லை. இது பார்ட் 2 வந்து இது பார்ட் 1லேயே வந்து இந்த கதையை எடுத்து முடிச்சலாம். எதுக்கு இது பண்ணாங்க தெரியல. ஆடியன்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தை வந்து இதில் தான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ உங்களுக்கு வந்து ஓரளவு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ஊரில் அந்த வில்லன் கூட மோதி இவர் என்ன ஜெயிக்கிறாரா தோக்குறாரா என்னன்றது கிளைமேக்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டாக இருக்கும். இவர் வந்து வில்லனை திருத்தி வழக்கம் போல் வந்து எல்லாத்தையும் சொல்லி திருத்தி இதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு வருவார். படம்னா ஒன்று வில்லன்னா இப்படி தான் இருப்பான். அவன் ஏகப்பட்ட கொலை பண்ணியிருப்பான். ஒருத்தனை கொலை பண்ணுறனால அவன் சைக்கோவாக தான் இருக்கும். இவர் ஒன்று ஹீரோ ஜெயிக்கணும், இல்லை வில்லன் ஜெயிக்கணும், அந்த மாதிரி தான் கதையை காட்டணும். இவர் திருத்தி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இந்த படம் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டிசப்பாயிண்டாக தான் ஆகுங்க. ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற அளவுக்குலாம் இந்த படம் வந்து ஒர்த்து கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் என்ன ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.